தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் சிறந்த மாதம் என்றாலும் கடைசியாக வரும் பங்குனி மாதம் மிகச் சிறந்ததாகும். பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் பல்வேறு சிறப்புமிகு நிகழ்வுகள் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்லுகின்றன. இந்த சிறப்பான நாளில்தான் பல தெய்வங்களின் திருமணங்களும் தெய்வ அனுகூலம் ஏற்பட பல காரியங்கள் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. மாதந்தோறும் உத்திரம் நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரமானது பங்குனி உத்திரம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது. இந்த பங்குனி உத்திரமானது வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4 மணி வரைக்கும் இருக்கிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம், ஆண்டாள் ரங்கநாதர் திருமணம், ராமன் சீதை திருமணம் உள்ளிட்ட பல தெய்வங்களின் திருமணங்கள் இந்த நாளிலேயே நடந்தேறியிருக்கின்றன. எனவே பங்குனி உத்தர நாளில் மேற்கொள்ளும் விரதத்தை கல்யாண விரதம் என்றும் அழைப்பார்கள். இந்த சிறப்புமிக்க நாளில் சிவபெருமானையும் அவரது மகன் என்று புராணங்கள் சொல்லும் முருகப்பெருமானையும் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும். பங்குனி மாதத்தில் பூமி மீன ராசியில் நிற்க, சந்திரன் உத்திர நட்சத்திரத்தோடு கன்னியில் நிற்கும் வேளையில் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. திருமணம் தடைபடுபவர்கள் இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் இருக்கும் கோவில்களில் வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும். பக்தர்கள் வேண்டும் வரங்களை தந்தருளும் தெய்வங்களை தேவர்கள் பலரும் இந்த பங்குனி உத்திர நாளில் வழிபட்டு வரம் பெற்றுள்ளனர். விஷ்ணுவின் திருமார்பில் திருமகள் இடம் பிடித்ததும் இந்த விரதத்தை கடைபிடித்துதான். தேவர்களின் தலைவனான இந்திரனும் இந்த விரதத்தை மேற்கொண்டுதான் இந்திராணியை கரம் பிடித்திருக்கிறான். பிரம்மன் சரஸ்வதியை தன் நாவில் குடிகொள்ளச் செய்ததும், சந்திரன் 27 அழகு வாய்ந்த நட்சத்திர பெண்களை மணந்ததும் கூட இந்த விரதத்தை மேற்கொண்டுதான். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களும் அதனால் பலனடைந்தவர்களும் எண்ணிலடங்காதவர்கள். திருமணமாகாத ஆண்களும் பெண்களுக்கும் இன்பம் தரும் இனிய விரதம் இது. பங்குனி உத்திர விரதத்திற்கு பல கதைகள் உண்டு. அவற்றில் பார்வதி விரதம் இருந்து சிவபெருமானை மணாளனாக அடைந்தது முக்கியமான கதையாகும். இது முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. ஒரு முறை சாபம் காரணமாக தட்சனுக்கு மகளாக பிறந்தாள் உமாதேவி. தாட்சாயினி என்ற பெயருடன் சிறுவயது முதலேயே சிவபெருமான் மீது விருப்பம் கொண்ட அன்னை தாட்சாயினி தவம் இருந்து சிவனை மணம் செய்து கொண்டாள். ஆனால் தட்சன் சிவபெருமானுக்குரிய மரியாதையை வழங்கவில்லை. அவருக்கு சேர வேண்டிய அவிர்வாகத்தை கூட கொடுக்காமல் மற்ற தேவர்கள் முனிவர்களை அழைத்து யாகம் செய்தான். இதனால் வெகுண்டெழுந்த தாட்சாயினி யாக குண்டத்தில் விழுந்து அந்த யாகத்தை பலனற்றதாக மாற்றினாள். தக்கனுக்கு மகளாக பிறந்த காரணத்தினால் ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக பார்வதி என்ற பெயருடன் மலையரசன் இமவானுக்கு மகளாக தோன்றினாள். காஞ்சிபுரத்தில் கம்பையாற்றில் மணலில் சிவலிங்கம் பிடித்து வைத்து வழிபட்டாள். திடீரென ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து வந்தது. ஆற்று நீரில் மணல் லிங்கம் சிதைந்து போய்விடுமே என்று அந்த லிங்கத்தை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாள் பார்வதி. பார்வதியின் அன்பை பார்த்து வியந்த பரமேஸ்வரன் சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார். அந்த நாளே பங்குனி உத்தர திருநாளாகும். பங்குனி உத்தர தினத்தன்று சிவாலயங்களில் திருக்கல்யாண உற்சவங்கள் வெறு விமர்சையாக நடைபெறுகின்றன. அந்த சம்பவங்களை நேரில் சென்று பார்ப்பதற்கு நற்கதி பெறும் என்பது ஐதீகம். வாழ்க வளமுடன்.